மீனராசி நண்பர்களுடைய வாழ்வாதாரத்திலையும் வாழ்க்கையிலையும் வரக்கூடிய 2024 வருடத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்றது பற்றி தானுங்க முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த காணொலியில். மீனராசி நண்பர்களுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வரக்கூடிய புத்தாண்டில் 2024 வருடத்தில் இந்த மீனராசி நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் சாதகமான பலன்களை கொடுக்க போகுதா இந்த பிரபஞ்சம் அல்லது பாதகமான பலன்களை கொடுக்க போகுதா இந்த பிரபஞ்சன்றது பற்றி தானுங்க முழுமையாக இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். மீனராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள், முதல் நட்சத்திரம் குபேரர் பிறந்த நட்சத்திரமான குரு பகவானுடைய நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதம். பிறகு வரக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரத்துடைய அதிதேவதை யாருன்னு பார்க்கும்போது காமதேனு கடவுள். அதன் பிறகு வரக்கூடிய புதனுடைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். இந்த ரேவதி நட்சத்திரத்தில் தான் சனி பகவான் பிறந்தார். அப்போ இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் சனி பகவானை வழிபடும் பொழுது மிகுந்த செல்வம் வரும்ன்றதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அப்போது 2024 வருடம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை தான் பிறக்கப்படுது. பிறக்கப்படக்கூடிய நட்சத்திரம் சுக்கிர பகவான் பிறந்த நட்சத்திரத்தில் மகம் நட்சத்திரம் 3வது பாதத்தில் 129 டிகிரியில் கன்னியா லக்னத்தில் சிம்ம ராசியில் தான் இந்த வருடம் பிறக்கப்படுது. ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய மீன ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 2வது பாவகத்தில் 5 மாத காலத்துக்கு இருக்கும். 2024 வருடத்தில் ஒரு வருடம் பிறக்கப்படுதுன்னா அந்த வருடம் பிறக்கப்படக்கூடிய நட்சத்திரம் என்ன, ராசி என்ன, லக்னம் என்ன, அந்த வருட பிறப்பன்னைக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, அந்த வருடம் முழுவதும் கிரக நிலைகள் எந்தெந்த இடத்துல எப்படி செயல்படும்ன்றதை வச்சு தானுங்க அந்த வருட பலன்கள். அந்த அடிப்படையில் மீன ராசியாதிபதியை குரு பகவான் ராசிக்கு 2வது பாவகத்தில் இருக்கிறது 100% நல்லது. அதுபோக இதுக்கு முன்னாடி உங்களுடைய ராசிநாதன் வக்கரமாக இருந்த சூழ்நிலையால் உழைப்புக்கு தகுந்த உயர்வு கொடுத்துருந்துருக்காது, வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி கொடுத்துருந்துருக்காது, யாரோ பிழைக்கிறதுக்கு நீங்கள் கஷ்டப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் கொடுத்துக்கிட்டு இருக்கும். நிறைய நண்பர்களுக்கு என்னுடைய சகோதரன் அல்லது சகோதரிகளுக்கு திருமண தடைகள் எல்லாம் கொடுத்துட்டு இருந்திருக்கும். மீனராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய 2024 வருடம் ஆரம்பத்திலேயே திருமண தடைகள் விலகும். வருஷக்கணக்காக வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, 5 வருஷமாக வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், 10 வருஷமாக வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், வரன் மட்டும்தான் பார்க்குறேனே தவிர வாழ்க்கை அமையலை, உழைப்பு மட்டும்தான் இருக்கே தவிர உயர்வில்லை, கஷ்டம் மட்டும்தான் இருக்குதே தவிர கஷ்டத்துக்கேற்ற சந்தோஷம் இல்லை, பலன் இல்லை, இப்படியெல்லாம் சங்கடப்பட்டுருக்கிற மீனராசி நண்பர்களுக்கு பலவீனமாக நீங்கள் இருக்கிறீங்களா? நான் சொல்கிறேனுங்க 100% வரக்கூடிய 2024 வருடத்தில் பலமான வாழ்க்கை, வளமான வாழ்க்கை நீங்கள் வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும் இந்த பிரபஞ்சம். உங்கள் ராசியில் ராகு பகவானே இருந்தாலும் ராகு பகவான் வாங்கியிருக்கிற சாரம் ரேவதி நட்சத்திரம் 4வது பாதம். ரேவதி நட்சத்திரத்துக்கு 4வது பாதம் அப்படின்னா ரேவதி நட்சத்திரத்துக்குரிய அதிதேவதை புதன். ஏன்னா ரேவதி நட்சத்திரத்துக்கு அதிபதி புதன் தானுங்க. புதன் உங்களுடைய ராசிக்கு 9வது பாவகத்தில் சுக்கிர பகவானோடு சேர்ந்து இருக்கிறது சிறப்பு. வருட தொடக்கம் அன்னைக்கு. அப்போது புதனுடைய பார்வை, அதாவது உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் புதனுடைய நட்சத்திரம் வாங்கியிருக்காரு. புதன் சுக்கிரனுடன் சேர்ந்து உங்கள் ராசிக்கு 3வது பாவகத்தை பார்ப்பதால் ராகின் அமைப்பு நல்லா இருக்கும். ஒரு வேலை செய்யணுமா, செய்துட்டு தான் மறு வேலை பார்ப்பீங்க, யோசனை பண்ண மாட்டீங்க. இதுக்கு முன்னாடி தெரிஞ்ச கேள்விக்கே பதில் எழுதாத மாதிரி நல்ல விதமாக தான் ஒரு வேலை செய்வீங்க. செய்யலாமா வேண்டாமா, நம்மளால் முடியுமா முடியாதான்ட்டு 2 மனசு இருக்கும். நிஜமாக அதை நல்லா தான் முடிப்பீங்க, ஆனால் நம்மளால் முடியாத போல் இருக்குது அப்படின்ட்டு நம்ம மனசுக்குள்ளே ஏதோ ஒரு எண்ணம் உறுத்திக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி பலவீனமான ஒரு சூழ்நிலை தூக்கி போட்டுட்டு பலமான ஒரு சூழ்நிலைகள் வரக்கூடியது தான் இந்த 2024 வருஷம். அப்போது உழைப்புக்கு தகுந்த உயர்வு கொடுக்க போகுது. நிறைய நண்பர்கள் 7.5 நாட்டு சனி நடந்தால் கூட நமக்கு 7.5 சனி நடந்தால் கூட பொருளாதாரத்தில் இந்த வருஷத்தில் பெருசாக நமக்கு பாதிப்பு கொடுக்காது. ஏதாவது ஒரு வகையில் 4 காசு வருமானம் வந்துக்கிட்டே தான் இருக்கும்.
முடிஞ்சளவுக்கு சுப விரய செலவுகள் செஞ்சுக்கிறது கொஞ்சம் நல்லது. இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுற நண்பர்களுக்கெல்லாம் நேரம் நல்லா இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் எதுவும் காசு பணம் போடாதீங்க. 10 வட்டிக்கு கொடுக்குறாங்க, 15 வட்டிக்கு கொடுக்குறாங்க, 2 வட்டிக்கு கொடுத்தா கூட கொடுத்த காசு வாங்குறதுக்கு நம்ம லாக்கிவிட மாட்டோம். 2 ரூபா வட்டிக்கே இல்லைங்க. நீங்கள் ஒருத்தருக்கு உதவி செய்கிறீங்க, வட்டிக்கு விடுற கதையே வேண்டாம். நீங்கள் ஒருத்தருக்கு உதவிக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறீங்க, இல்லை ஒரு 1 லட்ச ரூபாய் கொடுக்குறீங்க அப்படின்னா, நம்ம வீட்டு பணத்தை கொடுத்துவிட்டு அவங்க பின்னாடி நாயா பேயே அலைகிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் கொடுத்துவிடும். நம்ம வீட்டு பணத்தை கொடுத்துவிட்டு அவங்க பின்னாடி நாம் ஏன் அலையணும்? அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கிடாதீங்க. கொடுக்கல் வாங்கல் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? கொடுக்காமல் இருக்க முடியுமா? ஆதாரப்பூர்வமாக ஏதாவது ஒரு விஷயம் அத்தாச்சு, ஒரு நகை நட்டு வச்சுக்கிட்டு கொடுக்குறது, ஒரு வண்டி வாகனம் வச்சுக்கிட்டு கொடுக்குறது, ஒரு பத்திரத்தை வச்சு கொடுக்குறது, அது வேறு விஷயம். தொழிலாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறவங்க பயன்படுத்திக்கிடுங்க. இருக்கிற காசு பணத்தை கொடுத்துவிட்டு மற்றவங்க சிரமப்படாதீங்க. அது கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. அதுபோக உங்களுடைய ராசிக்கு 12வது பாவகத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலமாக இருந்தாலும், சனி பகவான் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய ராகின் நட்சத்திரம் வாங்கியிருக்கிறதுனால அவர் விரையச்சனியாக தான் இருக்கிறார். அவர் பெரும்பாலும் சங்கடத்தை கொடுக்க மாட்டார். அப்படி அதாவது நேரு வழியில் போனால் தொந்தரவு இல்லை. நேரு வழியிலனா நான் லாட்ரி வாங்கினா 10 ரூபாய் அடிச்சிடுமான்னு வாங்கினீங்கன்னா நட்டப்படுத்திடுவார் சனி பகவான். ஏன்னா விரயத்தில் இருக்கார். நான் 2 வட்டிக்கு வாங்கி 5 வட்டிக்கு கொடுக்குறேன் அப்படின்னு போனால் நீங்கள் 2 வட்டிக்கு வாங்கின காசுக்கு நீங்கள் வட்டி கட்டுற மாதிரி வந்துடும். அதான் சொல்லிவிட்டேனுங்களே, உழைப்புக்கு தகுந்த உயர்வு கொடுக்கும். ஏன்னா 12ல் இருக்கிற சனி பகவான் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய ராகின் சாரம் வாங்கியிருக்கார். அப்போது அவர் இப்படி தான் செய்வார். ஒரு இடம் வாங்குகிறேன், 10,000 ரூபாய்க்கு வாங்குகிறேன், ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 10,000 ரூபாய்க்கு வாங்குகிறேன், 12,000 ரூபாய்க்கு விற்று விடலாமா அப்படின்னா ஓரளவுக்கு 10,000 ரூபாய் வாங்குறது ஒரு 10,500 ரூபாய்க்கு கொடுக்கலாம். 12,000 ரூபாய்க்கு எதிர்பார்க்க முடியாது. இந்த நேரம் சனி பகவானுடைய அமைப்பு, குரு பகவானுடைய அமைப்பு, உங்கள் ராசியில் இருக்கிற ராகுடைய அமைப்பு, ராசிக்கு 7வது பாவகத்தில் இருக்கிற கேதுவோட அமைப்பு, இந்த 4 கிரகங்கள் மெயினாக இந்த 4 கிரகங்கள் தான் வருட பலனுக்கு நம்ம பார்க்குறோம். 4 கிரகங்களில் உங்கள் ராசிநாதன் மட்டும்தான் சாதகமாக இருக்காரே தவிர மற்றவங்களாம் நமக்கு பாதகமாக இருக்காங்க. அதனால் ஆசை காட்டி மோசம் பண்ணிவிடும் நம்ம கிரக நிலைகள். அதனால் ஏதாவது ஒரு விஷயத்தில் போய் மாட்டிக்கிடாதீங்க. என்ன இருக்குதோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வாங்க. இருக்கிற வேலைக்கு பிரச்சனை கிடையாது, இருக்கிற வாழ்க்கைக்கு பிரச்சனை கிடையாது. சரிங்களா? கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கணுன்ற ஆசை யாருக்கு இல்லாமல் இருக்கும்? எல்லாருக்கும் இருக்குது தானே செய்யும். சுய தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா உணவு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்பு, இல்லை வெளிநாடு சார்ந்த வேலை வாய்ப்பு, இல்லை ஒரு வியாபாரம், இந்த மாதிரி ரொம்ப நல்ல விதமாக இருக்கும். இல்லை உங்களுடைய சுய ஜாதகத்தில் லக்னம் யாரோ, லக்னத்துக்கு 10வது பாவகத்துக்கு அதிபதி எங்கே இருக்கிறாரு, யாரோட சேர்ந்துருக்காரு, அதுக்கு ஏற்ற மாதிரி வேலை வாய்ப்பு மீனராசி நண்பர்கள் செஞ்சுக்கலாம். பொதுவாக மீனராசி நண்பர்களுக்கு நிறைய நண்பர்கள் அரசு துறையில் இருப்பாங்க, ஆசிரியர் துறையில் இருப்பாங்க நிறைய பேர். ஏன்னா சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடத்துல ஆசிரியர் துறையில் குருமார்களாக நிறைய பேர் மீனராசியில் பிறந்தவங்க இருப்பாங்க. ஒருத்தருக்கு வழிகாட்டுதலாக நிறைய பேர் இருப்பாங்க. வாலண்டியாக போயிட்டு ஒருத்தருக்கு வழிகாட்டுறது, அந்த மாதிரியெல்லாம் இந்த மீனராசி நண்பர்கள் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறீங்க. அதுபோக உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி தனத்துக்கு சொந்தக்காரர் வருட தொடக்கத்தில் சூரிய பகவானோட சேர்ந்து உங்கள் ராசிக்கு 10வது பாவகத்தில் இருக்கிறது உண்மையிலே ரொம்ப ரொம்ப சிறப்பு. பூர்வீக தொழில் செய்கிற நண்பர்களுக்கு இந்த வருடம் ரொம்ப சூப்பராக இருக்கும். பூர்வீக தொழில்னால் என்ன சார் அப்படின்னா, தாத்தா செஞ்ச தொழில், அப்பா செஞ்ச தொழில், அதே தொழில் நான் செய்கிறேன் அப்படின்னா அது பூர்வீக தொழில். பூர்வீக தொழில் செய்கிற நண்பர்களுக்கு சத்தியமாக சொல்கிறேன், மனசார சொல்கிறேன், ராகு உங்கள் ராசியில் இருக்கிறதுனாலையும் தனஸ்தானாதிபதி ராகு பார்க்குறதுனாலையோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், அற்புதமாக இருக்கும், அருமையாக இருக்க போகுது. ஏன்னா செவ்வாய் அப்படின்றவர் தான் தனத்துக்கு சொந்தக்காரர். அந்த செவ்வாய் 10வது பாவகத்துக்கு வந்துட்டு 10வது பாவகத்துக்கு அதிபதி 2வது பாவகத்தில் செவ்வாயுடைய வீட்டில் கிரக பரிவர்த்தனை நடந்திருக்கு, அருமையான யோகம். அதுபோக 2வது பாவகத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு, தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு தனஸ்தானாதிபதியை பார்க்குறார். தனஸ்தானாதிபதி 4வது பார்வையும் ஒரு ராசியை பார்க்குறார். எப்படி பார்த்தாலும் பூர்வீக தொழிலில் இருக்கிற பூர்வீக தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு சூப்பராக இருக்கும். 10 வருஷத்தில் சாதிக்காதது இந்த 2024 சாதிப்பீங்க.
பூர்வீகத்தில் இருக்கிற சங்கடங்கள் எல்லாம் சரியாயிடும். பூர்வீக சொத்து பத்தில் பிரச்சனை இருந்தாலும் சரி, பூர்வீக மண்ணு மனையில் பிரச்சனை இருந்தாலும் சரி, இதெல்லாம் சரி பண்ணிவிடுவீங்க. முக்கியமாக ஒரு சில நண்பர்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க பூர்வ புண்ணிய சாபம் அப்படின்றது. நம்ம கண்ணில் பார்த்ததில்லை, ஆனால் அந்த சாபத்தால் பல குடும்பம் நிம்மதி இல்லாமல், அந்த கர்மாவால் நிம்மதி இல்லாமல் இருக்கிற நண்பர்கள் நிறைய பேர் இருக்க தானே செய்கிறீங்க. அப்பேற்பட்ட நண்பர்களுக்கு இந்த சனி பகவான் ராகின் நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது உங்கள் ராசிக்கு 10வது பாவகத்தில் நமக்கு அந்த செவ்வாய் இருக்கிற வரைக்கும் கிட்டத்தட்ட ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு எவ்வளோ காலம்னா 40 நாள். ஜனவரி 1லிருந்து 40 நாள்னால் உங்களுக்கு பிப்ரவரி 10, 11 தேதி வரைக்கும் வரும்னு வச்சுக்கோங்க. பிப்ரவரி 9 தேதி தான் வரும். ஏன்னா ஜனவரி மாதம் நமக்கு 31, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பிப்ரவரி 10ன்னு வச்சுக்கோங்க. அப்போது அந்த பிப்ரவரி 10க்குள்ளார கூடுதரை போயிட்டு வர்றது, பவானி கூடுதரை, இல்லை ராமேஸ்வரம் போகிறது, இல்லை ஒரு கங்கையில் போயிட்டு நீங்கள் நீராடிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஒரு கங்கையில் போய்ட்டு ஒரு முழுகிட்டு சூரியனை பகவானை பார்த்து வழிபட்டுட்டு என்னுடைய முன்னோர்கள் செய்த பாவம் எதுவாக இருந்தாலும் இதோட விலகணும் அப்படின்ட்டு ஒரு கங்கையில் நீராடிட்டு வர்றது உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதுபோக உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த பூஜை புனஸ்காரங்களால் கர்மா விலகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் செய்யக்கூடிய தானத்தால், தர்மத்தால் இந்த பூர்வ புண்ணிய சாபம் விலகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது மறுபடியும் இந்த மாதிரி அமைப்பு வராது. வரும்போது பயன்படுத்திக்கிடணும். கர்மாவை நீக்கக்கூடிய நேரம் வருதுன்னா யார் வேணான்னு சொல்லுவா சொல்லுங்கள்? இப்படியே வச்சுக்கலாம். புண்ணியங்களை சேர்க்கக்கூடிய நேரம்னு வச்சுக்கலாம். கர்மா நீங்குதுன்னா புண்ணியங்கள் சேருதுன்னு தான் அர்த்தம். அப்போது கர்மா நீங்கக்கூடிய ஒரு தருணம் 2024 ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப ரொம்ப ரைட் டைம், ரொம்ப அருமையான நேரம், அற்புதமான தருணம் நம்மளுடைய கர்மாவை இறக்கி வைக்கிறதுக்கு. பார்த்துக்கிடுங்க. ஏன்னா இந்த பூர்வ புண்ணிய சாபம் இருக்கிறதுனால ஒரு சில குடும்பத்தில் ஒன்று யாருக்குமே கல்யாணம் நடந்திருக்காது, இல்லை யாருக்காவது குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும், இல்லை வளர்ச்சியே இல்லாமல் இருப்பாங்க, உழைப்பாங்களே தவிர உயராமல் இருப்பாங்க, சம்பாதிப்பாங்களே தவிர சாதிக்காமல் இருப்பாங்க. இந்த மாதிரி சங்கடங்கள் எல்லாமே இந்த 2024 40 நாளில் சரியாகும். அதுபோக உங்களுடைய ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் குரு ராசிக்கு 3வது பாவகத்துக்கு போகும்போது அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு, அக்கா தங்கச்சிகளுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடெல்லாம் சரியாகும். சொந்தம் பந்தம் அந்த பகைகள் நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் மே மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும். அப்போது நமக்கு அந்த ஜனவரியிலிருந்து மே மாதத்துக்கு முன்னாடி ஏப்ரல் மாதம் வரைக்கும் ஒரு சாதகமான பலன்கள் கொடுக்க போகுது. ஒரு மண்ணை உருவாக்குறது, பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனை சரியாகிறது, வேலை வாய்ப்பில் மாற்றங்கள் கொடுக்கறது, முன்னோர்களுடைய சாபம் நீங்கிறது, இந்த மாதிரி ஏராளமான பிரச்சனைகள், ஏராளமான ஒரு நல்லது நமக்கு நடக்க போகுது. ஏராளமான பிரச்சனைகள் நீங்க போகுது. சரிங்களா? நம்மளுடைய சங்கடங்கள் நீங்கி சந்தோஷம் பிறக்கக்கூடிய தருணமாக ஏப்ரல் மாதம் வரைக்கும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஏப்ரல் மாதத்துக்கு மேலே, அதாவது மே மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் அந்த தருணம் பகைகள் நீங்கும். நம்ம மேலே இருக்கக்கூடிய ஆக்ரோஷம் மற்றவங்களுக்கு இருக்குன்னா அது நீங்கும். பெரிய ஆட்களுடைய பார்வையிலையும் படுவோம், பெரிய இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் கொடுக்கும் இந்த பிரபஞ்சம். இது வரைக்கும் நம்ம 10ஓட 11 நாம் இருந்துக்கிட்டு இருக்கிறோம்னா அந்த 2024 மே மாதம் 2nd இருந்து டிசம்பர் நமக்கு கடைசி வரைக்கும் எண்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும், வாழ்வாதாரமும் நல்லா இருக்கும். முக்கியமாக சொல்கிறேங்க, உங்களுடைய மன அழுத்தம் குறையும். சார் 2ல் குரு இருக்கார், 7ல் ராகு இருக்கார், 7ல் கேது இருக்கார், ராசியில் ராகு இருக்கார், 12ல் சனி இருக்கார், எங்கிட்ட வேணாலும் இருக்கட்டும், எப்படி வேணாலும் இருக்கட்டும். ஆனாலும் உங்களுடைய பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனை நீங்கி மன அழுத்தம் குறைஞ்சி நிம்மதி சந்தோஷம் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் மாற்று கருத்து இல்லை. அதுபோக சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் சுக்கிரனுடன் சேர்ந்திருக்கிறதுனால், சுக்கிர பகவான் தகரிய ஸ்தானாதிபதி, புதன் லாப, அதாவது சுபஸ்தானாதிபதி.
நிறைய நண்பர்களுக்கு, அதாவது பிரிஞ்சு போன காதலர்கள் மீண்டும் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காதலர்கள் திருமணத்தில் கல்யாணத்தில் போய் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் கொடுத்துவிடும். இது வரைக்கும் காதலர்களாக உலா வந்துக்கிட்டு இருக்கிற நாம 2024 பிப்ரவரி மாதத்துக்கு மேற்கொண்டு கணவன் மனைவியாக உலா வர மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுத்திடும். நிறைய காதலர்களுக்கு கல்யாணம் முடியும். அதுபோக திருமணம் நடக்கலையேன்ற சங்கடங்கள் ஒரு சிலருக்கு இருந்தால் ஏப்ரல் மாதத்துக்குள்ளார அந்த சங்கடங்கள் சரிப்படுத்திவிடும் இந்த பிரபஞ்சம். அப்போது 2024 வருஷத்தில் ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுது இந்த பிரபஞ்சம். அதில் மாற்றுகிறது இல்லை. அதுவும் தனஸ்தானாதிபதி நம்ம ராசி மேலே பார்க்கறதுனால ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 10-11 தேதிக்குள்ளார வருஷம் பிறந்து 40 நாள் 41 நாளுக்குள்ளார நிறைய நண்பர்கள் மண்மனை வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொடுக்க தான் செய்யுது. சார், இருக்கிற சூழ்நிலையே ரொம்ப மோசமாக இருக்குது, இருக்கிற மண்ணை காப்பாற்றிக்கிட்டாவே போதுமானது, அப்படி இருக்கிறேன் சார், இல்லாததுக்கு நான் ஏன் சார் ஆசைப்பட்றேன்? இல்லாதவங்க தானே இல்லாதது ஆசைப்படுவாங்க. 10 ஏக்கரை மண்ணை வச்சுருக்கிறவங்க 2 சென்ட் இடம் வாங்குவீங்கன்னு நினைப்பீங்களா? நினைக்க மாட்டீங்க. 2 சென்ட் இடம் இல்லாதவங்க தானே அந்த 2 சென்ட் இடம் வேணும்னு நினைப்பாங்க. தேவைகள் அப்படின்றது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான தேவைகள் இருக்க தானே செய்யுது. ஒரு வயிற்றில் ஒரே நேரத்தில் பிறந்த ரெட்டை குழந்தைங்களே உருவத்தில் ஒரு மாதிரி இருந்தாலும் என்ன சிந்தனை வேறு முறையில் இருக்குது, எதிர்பார்ப்புகள் வேறு மாதிரியில் இருக்குது. அந்த மாதிரி மீனராசி நண்பர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்க தான் செய்யுது. அந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடைகிறதுக்குண்டான நேரம் ஜனவரி 1 இருந்து பிப்ரவரி 10ஆம் தேதிக்குள்ளாரவே இந்த 40-41 நாள்லையே இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. 2022 பிறந்து கஷ்டப்பட்டேன், 2023 பிறந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நான் கஷ்டப்பட்டுட்டு தான் சார் இருக்கிறேன், எந்த விதமான ஒரு சுகமாக நான் அனுபவிக்கலை அப்படின்னா 2024 வருடம் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக எதிர்முறையாக கண்டிப்பாக நமக்கு நல்லாயிருக்கும். நிச்சயமாக நமக்கு நல்லாயிருக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. பட்டம் பார்த்து பயிர் செய்யன்னு நம்ம சொல்லுவோம். 3 மாதம் 6 மாதம் விளையக்கூடிய பயிருக்கே நம்ம பட்டம் பார்க்குறோம். நம்ம வாழ்க்கையும் வாழ்வாதாரமும் இந்த வருடம் சிறப்பாக இருக்கும்ன்றதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பரிகாரம் பண்ணலாமா, யந்திரம் பண்ணலாமா, மந்திரம் பண்ணலாமா? வேண்டாம். உங்களுடைய ஜாதகத்தில் 10% உங்களுக்கு நேரம் நல்லா இருந்தால் போதுமானது சார். 10% நல்லா இருந்தால் போதுமானது. 90% உங்களுடைய கோச்சார கிரக அமைப்புகள் நல்லா இருக்குது. கோச்சார கிரக நிலைகள் அப்படின்னா கோள்கள் சார கிரக நிலைகள். கோள்கள் அப்படின்னா கிரகம், சாரம் அப்படின்னா நட்சத்திரம். ஒரு கிரகம் ஏறுற நட்சத்திரம் அப்படின்றது தான் கோச்சாரம், கோள்களின் சாரம். சாரம் இல்லைன்னா சாஸ்திரம் இல்லை, நட்சத்திரம் இல்லைன்னா ஜாதகம் கிடையாது, ஜோசியம் கிடையாது. ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருந்தால் இந்த மாதிரியான பலன்கள் கொடுக்கும். சும்மா ஏமாத்துற வேலை கிடையாது. அந்த கிரகம் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்காரோ, நட்சத்திராதிபதி பலமாக இருந்தால் பலமான பலனும், பலவீனமாக இருந்தால் பலவீனமான பலன்கள் தான் கொடுக்கும். சாஸ்திரத்தில் முக்கியமானது சாரம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொருத்தரும் உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நம்ம செய்கிற தப்பு என்ன தெரியுங்களா? நம்ம ஒரு சாதகம் எழுதி வச்சுருக்கிறோம்னா அது சொல்கிறதே வேத வாக்குன்னு எடுத்துக்கிறது ஒரு சிலர் இருக்க தான் செய்கிறாங்க. அதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அது எந்த அளவுக்கு எழுதியிருக்கிறாங்கன்னு எத்தனை பேர் நீங்கள் கணிச்சு பார்த்துருக்குறீங்க ஜோசிகாரர்கிட்ட கொடுத்து? நமக்கு ஜோசியம் தெரிஞ்சிருந்தால் நம்ம ஜாதகத்தை எடுத்து நம்ம கணிக்கலாம். அது தப்பாக ரைட்டாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். நமக்கு அதை பற்றி தெரியாது, கேட்க தான் தெரியுமே தவிர, இல்லை ஜோசிகாரர்கிட்ட கேள்வி கேட்க தான் தெரியுமே தவிர அதுக்கு பலன் என்னன்றது நமக்கு தெரியாது. அப்போ அதே ஜோசிகாரரே ஒரு நிமிஷம் இருங்க, நீங்கள் பலன் சொல்கிறது அப்புறம் பாருங்கள், முதல்ல என் ஜாதகம் சரியாக எழுதியிருக்கிறாங்களா தவறுதலாக எழுதியிருக்கிறாங்களா ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. நீ கம்ப்யூட்டரில் போட்டு செக் பண்ணாலும் சரி, மொபைல் ஃபோனில் செக் பண்ணாலும் சரி, இல்லை கணிச்சு செக் பண்ணாலும் சரி, அது உங்கள் பாடு, உங்கள் வேலை. ஜாதகம் சரியாக இருந்தால் எனக்கு பலன் சொல்லுங்கள், ஜாதகம் தப்பாக இருந்தால் நீங்கள் சரி பண்ணி எனக்கு பலன் சொல்லுங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா காலம் பொன் போன்றதுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாளும்
ஏதோ ஒரு விஷயம் இந்த பிரபஞ்சம் நமக்கு செய்ய வைக்குது. ஒரு சிலர் பயன்படுத்திக்கிறாங்க இந்த தருணங்களை, ஒரு சிலரால் பயன்படுத்திக்கிறதுக்கு முடியாத ஒரு சூழ்நிலைகள் அமைஞ்சிடுது. நம்ம ஜாதகம்தான் நமக்கு வழிகாட்டி. ஜோதிடர்கள் அப்படின்றது நம்ம அந்த ஜாதகம் பார்த்து இந்த பாதையில் போ, இந்த பாதையில் வாங்க, இந்த பாதையில் போங்கன்னு சொல்லக்கூடியவங்க. அப்போது நம்மளுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிறது நம்மளுடைய ஜாதக ரீதியாக தான் முடியுமே தவிர வேறு எந்த வகையிலும் தெரிஞ்சுக்கிட முடியாது. தெய்வம் அப்படின்றது நம்ம மனசால் உருவாக்குனது. சரிங்களா? அப்போது அந்த தெய்வத்தை வழிபடுங்க, நான் வேணான்னு சொல்ல வரல. ஆனால் உங்களுடைய ஜாதகத்துக்கும் முக்கியத்துவம் தயவு செய்து கொடுங்க. சார் தெய்வம் தான் சார் மனசால் உருவாக்குனது, மனசால் போய் தெய்வத்தை உருவாக்குனாங்களா அப்படின்னா, விநாயகர் எப்படி இருப்பார், முருகர் எப்படி இருப்பாருன்னு யாருக்கும் தெரியாது. யாரோ ஒருத்தர் இதுதான் விநாயகர், இதுதான் முருகர், இதுதான் ஐயப்பன், இதுதான் சிவன் அப்படின்னு சொல்ல வச்சு தான் நமக்கு தெரியும் இல்லையா? சரி, அந்த கதை நமக்கு வேண்டாம். ஜாதகத்துக்கு தயவு செய்து முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா ஒருத்தர் சுய தொழில் செய்யணுன்ற எண்ணம் வருது அப்படின்னா அந்த எண்ணம் எல்லா நேரத்துலையும் வராது. ஒரு முறை சுய தொழில் செஞ்சு நஷ்டம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் உடம்புல உசிறு இருக்கிற வரைக்கும் மறுபடியும் சுய தொழில் செய்யணுன்ற எண்ணமே வராமல் போயிடும். அதுதான் பட்டம் பார்த்து பயிர் செய்யன்னு சொன்னாங்க நம்மளுடைய முன்னோர்கள். உங்களுடைய கிரக அமைப்புகளால் வச்சு எந்த நேரத்தில் தொழில் செய்யணும், எந்த மாதிரியான தொழில் செய்யணும் அப்படின்றத பார்த்து செய்யுங்க. அதுதான் சௌகரியமாக இருக்கும், சரியாகவும் இருக்கும். எது எப்படி இருந்தாலும் 2024 வரக்கூடிய 2024 வருடத்தில் பல தருணங்களை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகுது. வாழ்வாதாரத்துக்கும் வாழ்க்கைக்கும் பயன்படுத்திக்கோங்க. என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு மனசில் இருந்த மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. மீண்டும் ஒரு முறை மீனராசி நண்பர்களுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.